ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தான் நம்ம சேனல் நல்லா டெவலப் ஆகிட்டு சேனலும் நல்லாயிருக்கு, நாங்களும் நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரயில்வே சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அதாவது ஒரு 5 டிக்கெட்டு ஒரே பிஎன்ஆர் அப்படி இருக்கும்போது ஒரு சீட்டு வந்து கன்ஃபார்ம் சீட்டு, மீதி இருக்கக்கூடிய 4மே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும்போது 5 பேரும் பயணம் பண்ண முடியுமா, இல்லை என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவர்ஸ், இப்போ நான் வந்து ஐஆர்சிடிசி டிக்கெட் புக் பண்ணுற பேஜ்குள்ளே போகிறேன். ஸோ போயிட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்காக ஒரு சென்னை சென்ட்ரல்லேருந்து நான் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நான் வந்து டிக்கெட் புக் பண்ணுறேன். என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து February 20 நான் புக் பண்ணுறேன். ஜென்ரல் கிளாஸ் டிக்கெட்டில் நான் புக் பண்ணுறேன். ஸோ புக் பண்ணும்போது எனக்கு இருக்கிற எல்லா ட்ரெயினும் நமக்கு வந்து காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு டிக்கெட் இருக்குது. இப்போ இந்த ஒரு டிக்கெட்டை வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு 5 பேர் வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா, 5 பேர்த்தில் யாரோட பேரை முதல் பேராக கொடுக்குறீங்களோ, இல்லை 5 பேர்த்தில் யாரோ ஒருத்தருக்கு இந்த சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து டிக்கெட் வந்து ஆர்ஏசியில் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை வரும் அப்படிங்கிறதையும், அதே போல் இதே வந்து அடுத்த ட்ரெயின் அலப்பையில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு 1 இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டு 5 அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் புக் பண்ணினீங்கன்னா என்ன மாதிரி சூழ்நிலை வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வேயில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதாவது என்றைக்குமே வந்து கன்ஃபார்மாக டிக்கெட்டை புக் பண்ண ஒருத்தருக்கு டிக்கெட் வந்து ரயில்வே வந்து கேன்சல் பண்ணாது. ஓகேவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஃபேமிலியிலேருந்தோ ஒரு ஆஃபீஸில் இருந்தோ இல்லை ஒரு குரூப்பாக ஒருத்தர் ஒரே பிஎன்ஆர், அதாவது ஒரே ஐடி, லாகின் ஐடி போட்டு ஒரு ஐடியில் நீங்கள் வரிசையாக ஒரு 5 டிக்கெட் 6 டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை ஒரு 3 டிக்கெட் புக் பண்ணுறீங்கிற பட்சத்தில், அதில் இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் 1ல் இருக்கிற ஒரு சீட்டோ, அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கன்ஃபார்ம் சீட்டில் இருக்கிற ஒரு சீட்டோ புக் பண்ணும்போது ஏதோ ஒரு சீட் வந்து கன்ஃபார்ம் ஆனாலும் கூட இருக்கிற கண்டினியூஸாக புக் பண்ணக்கூடிய, அதாவது ஒரே பிஎன்ஆரில் புக் பண்ணக்கூடிய மற்ற டிக்கெட் எல்லாமே வந்து தாராளமாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னபடி தான். ஒரு 5 டிக்கெட் இருக்குது, ஒரு 4 டிக்கெட் இருக்குது, 4 டிக்கெட் புக் பண்ணுறீங்க. அதில் ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் டிக்கெட்டு, அதே பிஎன்ஆரில் மீதி 3 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்கங்கிற பட்சத்தில் அந்த 3 பிஎன்ஆர் டிக்கெட்டை 3 வெயிட்டிங் லிஸ்ட்டு டிக்கெட்டை கேன்சல் பண்ணினீங்க அப்படின்னா மெயின் டிக்கெட் அந்த பிஎன்ஆர் அடிப்படும். அப்படி அடிப்படும் போது கன்ஃபார்ம் டிக்கெட் மெம்பரோட சீட்டும் வந்து கேன்சல் ஆகும். அது வந்து பண்ண முடியாது. நீங்களாக கேன்சல் பண்ணும் பட்சத்தில் அந்த டிக்கெட் கேன்சல் ஆகுமே தவிர, ரயில்வேவாக கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா அது நடக்காது. ஆக அந்த டிக்கெட் கன்ஃபார்ம் டிக்கெட், ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் டிக்கெட் அப்படின்னா அதுக்கு கூட சேர்த்து பண்ணின எல்லா டிக்கெட்டுமே கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகுமோ இல்லையா பயணம் பண்ணலாம். ஸோ இதுதான் மொத்தத்தில் பிஎன்ஆர் தான், ஒரே பிஎன்ஆர் தான் கணக்கு. நீங்கள் வெவ்வேறு பிஎன்ஆரில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அது வேறு. தாராளமாக அப்போ அந்த டிக்கெட் வந்து கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற டிக்கெட் கேன்சல் ஆகிடும். நீங்கள் 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரே குரூப்பாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் இருந்தால் போதும். மீதி 3 பேரும் டிக்கெட்டும் பயணம் பண்ண முடியும், வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி. எப்படி இது சாத்தியப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஸ்லீப்பர் அப்படின்னா ஒரு பர்த்து, 3 பேர் 3, அதாவது அப்பர் பர்த்து, லோயர் பர்த்து, மிடில் பர்த்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு லோயர் பர்த்தோ இல்லை மிடில் பர்த்தோ கிடைக்கிது அப்படின்னா, நீங்கள் மிடில் பர்த்தில் பர்சனாக இருந்தாலும் கூட சரி, உங்களுக்கு கூட சேர்த்து வரக்கூடிய 3 பயணியோ இல்லை 4 பயணியோ நீங்கள் படுத்து தூங்கிட்டு வரணும்னு கணக்கு கிடையாது. ஒரு சீட்டை அவங்க 4 பேர்த்துக்கோ இல்லை 3 பேர்த்துக்கோ கொடுத்துருவாங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி நீங்கள் பயணம் பண்ணுறீங்க, யார் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரதுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கிறது தான்.
மீதி 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அதே சீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு வரலாம், இல்லை பக்கத்தில் எங்கேயா சீட் இருந்ததுன்னா உட்காந்துட்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ். ஆக நீங்கள் குரூப்பாக பயணம் பண்ணும் பட்சத்தில் தனித்தனியாக பிஎன்ஆர் போட்டு டிக்கெட் புக் பண்ணாமல் கன்ஃபார்ம் டிக்கெட் இருக்கிற ஏதோ ஒரு டிக்கெட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுடைய ட்ராவல் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும். அது கன்ஃபார்ம். சரி, இதில் வந்து டிக்கெட் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகுமா, அமௌண்ட்டு சேஞ்சஸ் ஆகுமா? அது எப்படி ஒரு டிக்கெட்டில் ஒரு ஆள் தூங்கிட்டு வரத்துக்கும் 4 பேர் சேர்ந்து ஒரே சீட்டில் தானே போகிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரே சார்ஜஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சார்ஜஸ் தான். இப்போ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ரூ. 325 வருது அப்படின்னா 325 × 4 அப்படி தான் கணக்கே தவிர கன்ஃபார்மாக நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் சீட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சீட்டு தான் வரும். அதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். ஆக அப்படி நீங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு டிக்கெட்டில் நீங்கள் பயணம் பண்ணலாமா, இல்லை 5 பேர் சேர்ந்து ஒரு கன்ஃபார்ம் டிக்கெட்டில் பயணம் பண்ணலாமா, அப்படி ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி அது புக் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் பார்த்து பண்ணுறது தான். கண்டிப்பாக அந்த ட்ரிப்புக்கு போயே ஆகணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய ஊருக்கு ஈஸியாக போயிட முடியும். இதில் என்ன ஒரு இதுனா, எப்பயுமே ஒரு ட்ரெயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சீட்டு சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் ஒரு ட்ரெயின் போகுது, இல்லை சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு ட்ரெயின் போகுதுன்னா எல்லா பேசஞ்சரும் கோயம்புத்தூர்லேயே சென்னையிலேயே ஏறவும் மாட்டாங்க, எல்லோரும் கோயம்புத்தூர்லேயும் இறங்கவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒவ்வொரு சீட்டு 2 சீட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்லீப்பிங் ரூல்ஸ் அப்படிங்கிற விதத்தில் பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தான் தூங்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ப்ராக்டிக்கலி சில விஷயங்கள் மாறுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸ்லீப்பரில் பக்கத்தில் ஏதாவது சீட் ஃப்ரீயாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு வரலாம். ஓகே வியூவர்ஸ், ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் குரூப்பாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு சீட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து குரூப்பாக வந்து ஒரே பிஎன்ஆரில் புக் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட் என்னமோ ஒன்று தான், ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அந்த விதத்தில் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பிளான் பண்ண முடியும். ஓகே வியூவர்ஸ், இது போல் தகவல்கள் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.